ரோபோ சங்கர் வெறும் 46 வயசுங்க. ஒரு 70 வயசில் இருக்கிறதே மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 46 வயசு. இன்றைக்கி எல்லாருமே வராங்க. எல்லா செலிபிரிட்டி சிவகார்த்திகேயன், தனுஷ் வந்திருக்காரு, கமல் சார் வந்தாங்க. எல்லோரும் வந்து பார்த்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். செலிபிரிட்டிஸ் வந்து அவங்களோட பிஸி ஸ்கெட்யூலை ஒதுக்கிட்டு வந்து பார்க்குறதுங்கிறது சூப்பர். பட் எவ்வளோ பேர் பார்த்தாலும் இன்னொரு 15 நாளில் இது எல்லாமே மறைஞ்சிரும். அந்த குடும்பமும் அந்த வலியும் மட்டும்தான் மிஞ்சும் அவங்களுக்கு. இப்போ மயில்சாமி அண்ணா இறந்தாங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நடிகர் மயில்சாமி அவர் வந்து மிகப்பெரிய ஃபிலாந்தரபிஸ்ட்டு. ஒரு 20 நாள் பேசணும், அதுக்கப்புறம் மறந்துட்டோம். மயில்சாமி அண்ணன் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. மேபி திருப்பி வந்து நினைவு நாள் ஏதாவது பிறந்த நாள் வர்றப்போ நமக்கு திருப்பியும் ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி தான் ரோபோ சங்கருக்கும் ஆகப்போகுது. ஒரு மிகப்பெரிய ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்ட். அவரோட ஆரம்ப கட்டங்கள் இளவரசு அண்ணன் சொல்கிறாங்க, அந்த ரோபோவாக மேடைகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்வர் பெயிண்ட் பூசிட்டு அந்த ரோபோ மாதிரி நடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த பெயிண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறையா லிட்டர்ஸ் கெரோசின் இது பண்ணி தான் அதை வந்து எடுப்பாங்களாம். ஸோ அதில் தான் வந்து தோல் வீக்காகி இந்த ஜாண்டிஸ் வந்துச்சு அப்படின்னு வந்து இளவரசனை வந்து சொன்னாங்க. பட் அது மட்டுமே காரணம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு ஓப்பனாகவே நமக்கு தெரியும். இந்த வீடியோவோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறது தான். என்னென்னா, நம்ம பயங்கரமாக அந்த குடியை வந்து ரொமான்டிசைஸ் பண்ணிகிட்ருக்குறோம். நான் உள்பட ஃபியூ இயர்ஸ் பேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குடித்தா சூப்பர்ரா, இதுக்கு சொல்யூஷன் கிடச்சிரும், ஜாலியாக இருந்துருவோம், மனசு ஃப்ரீயாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எதுக்கும் சொல்யூஷன் தராது அது. அவர் ரோபோ சங்கரே அவரோட பேட்டிகளில் இடையில ஒரு தடவை ரொம்ப உடல்நல குறைவு ஏற்பட்டு அதுலேருந்து வந்து மீண்டார். திருப்பியும் உடல்நல குறைவு ஏற்பட்டு வரல. பட் அந்த உடல்நல குறைவு ஏற்பட்டு மீண்டப்போ நிறைய பேட்டிகள் கொடுத்தாரு. அதில் சொன்னார், நான் 60 ரூபாயிலேருந்து 60,000 ரூபா பாட்டில் வரைக்கும் நான் எல்லாமே பார்த்துட்டேன், பட் அதில் ஒன்றுமே கிடையாது. பழக்க வழக்கங்கள் சரியில்லைன்னா நம்ம அதுக்கான கண்டிப்பாக ஒரு நாள் பே பண்ணி ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறையா இன்டர்வியூஸில் வந்து அவர் ரெஜிஸ்டர் பண்ணார். அவருக்கு இப்படி நிகழ்ந்திருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு அப்பா வந்து ஆர்டிஸ்ட்டு அப்படி வந்தவர் இல்லை, பரம்பரை பணக்காரர் இல்லை, அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஒரு மேடையிலிருந்து ஒரு ரோபோ மாதிரி நடித்து அதிலிருந்து ஒரு கண்டுபிடிக்கப்பட்டு விஜய் டிவிக்கு வந்து, விஜய் டிவியில் சின்ன இதுதான் அது இதுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடிகாரனாக அப்படி வருவார். சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் கிடைக்கும். ஆனால் அதை வந்து பெருசாக யூஸ் பண்ணி அதை வந்து அப்பயே வைரலாகாத டைம்லேயே வைரல் ஆக்கி, இதெல்லாம் சிவகார்த்திகேயன் வந்து ஆங்கராக இருந்த பீரியட், அப்போது வைரல் ஆக்கி அதில் ஒரு பெரிய சான்சஸ் பிடிச்சி டிவியில் வந்து ஷைன் பண்ணி, அதுக்கப்புறம் மாறி மாறி படத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அது ஒரு ஒரு லிமிட்டடான ரோல் தான், பயங்கரமான ரோல் சொல்ல முடியாது. ஆனால் அந்த ரோல் தனுஷ் அளவுக்கு ஈக்குவலாக பாப்புலர் ஆச்சு. அப்போது ரோபோ சங்கருடைய ரோல் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பார். இப்போ வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்கார அந்த பாட்டில் அன்றைக்கி காலைல 6 மணிக்கு அந்த மொத்த படமே அதை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. பிரிச்சிருப்பார் அந்த 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 போர்ஷன் வந்து அதுக்காண்டி திருப்பி திருப்பி போய் பார்த்தாங்க மக்கள். ஸோ அந்த மாதிரி தனக்குன்னு ஒரு அட்ரஸ் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி இனி லைஃப்பில் வந்து அவர் ஒன்றும் பெருசாக பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. ஒரு டிவியில் ப்ரோக்ராம் பண்ணலாம், முடிஞ்சால் அப்பப்போ கண்டிப்பாக நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா ரோல்கள் வரும். ஏன்னா அவர் மாதிரி ஆக்டர்ஸ்க்கு வந்து பஞ்சம், அதில் பண்ணலாம். அப்படிலாம் கடை திறப்பு. ஸோ எப்போவுமே ஒரு மணி ஜென்ரேட்டிங் மெஷினாகவே இருந்திருக்கலாம். ஃபேமிலியும் வந்து பார்த்திங்கன்னா அண்ட் இன்னொன்று தன்னை சுற்றி இருக்கிறவங்கள வந்து பயங்கரமாக சிரிக்க வச்சு ஹாப்பியாக இருக்க வைக்கிற ஒரு மனிதன். அப்போ லைஃப்பில் எல்லாமே இருந்திருக்கும். ஒன்றே ஒரு தப்பு, அந்த குடி அப்படிங்கிற ஒரு தப்பு எல்லா திறமைகளிலிருந்தும் ஆளை தூக்கிட்டு போயிடுச்சு இன்றைக்கி. அண்ட் மிகப்பெரிய கமல் ஃபேன் வேறு. கமல்ஹாசன் படங்கள் அந்த FDFSனால் தலைவரை பார்க்காம இருக்கவே முடியாது. போய் என்ன படம்னாலும் கொண்டாடுவார் மனுஷன். நீங்கள் என்ன அவார்டு அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா கமல் சார் எல்லாமே தெரியும். அந்தளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் நம்ம கூட வந்து இன்றைக்கி இல்லை. தயவுசெய்து உங்கள் இளமை காலத்தை, உங்கள் வாழ்க்கையை, இந்த காசுக்கு பின்னாடி ஓடுறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக காசு தேவை. ஆனால் அந்த காசுக்கு பின்னாடி ஓடுறது வந்து சரக்கடிச்சா தான் ஓட முடியும்னு நம்மளை வந்து இந்த சொசைட்டி நம்ப வைக்குது. அது சத்தியமாக உண்மை கிடையாது. அதெல்லாம் அதுக்கும் காசு பண்ணுறதுக்கும் குடிக்கும் சம்மந்தமே கிடையாது. நீ நைட் 2 பெக் அடித்தா தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் காலையில் வந்து பயங்கரமாக, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக குடி என்ன ஆக்குதுன்னா, சயின்டிஃபிக்கலாக சொல்கிறது என்னென்னா, நீ குடிக்கிற நேரத்தை விட நீ எந்த அளவுக்கு வந்து உனக்கு ஹாப்பினஸ் தருதோ அதே அளவுக்கு நீ குடித்து தெளிவாகிறப்ப அது ஒரு சேட்னஸை, ஒரு இன்செக்யூரிட்டியை, மனசுக்குள்ளே ஒரு ப்ரெஷரை உனக்கு வந்து ஏற்றும் அப்படிங்கிறது தான் நீ சயின்டிஃபிக் ரிசர்ச். அண்ட் இன்னொன்று, இந்த குடி அளவு இருக்குல்ல, இந்த ஒரு பெக் குடித்தா அதெல்லாம் கிடையாது. விஷம்தான்னு ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க. நீ ஒரு பெக் அடித்தாலும் சரி, ஒரு பியர் அடித்தாலும் சரி, எப்படி அடித்தாலும் சரி, நீ கன்சிஸ்டண்ட்டாக உள்ளே போகும்போது அது விஷமாக மாறிடுது. அது உன்னை ஆளை மாற்றிடுது, உன்னை வந்து அரகண்ட்டாக மாற்றிடுது, உன் கேரக்டரை மாற்றிடுது, உன் வாழ்க்கையை தின்றுது.
நீ குடிச்சிட்டு ஒரு 7-8 மணி நேரம் படுத்து தூங்கிடுறோம், எந்திரிக்கிறோம், எடுத்தோன்னே அப்போ கன்ஃபியூஷன். அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அந்த குடியோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் என்ன பண்ணுன்னா, நான் ஒன்று நீங்கள் நல்லா குடிக்கிறோன்னு பாருங்கள், தெளிவாக இருக்கிறப்ப நம்ம கூட பேசவே மாட்டான், வர்றங்குவான். அப்படி குடித்தா அப்படியே ஆப்போசிட் ஆவான், குழந்தையாவான். அப்போ என்னன்னா அந்த பாயிண்டில் அவன் சைக்கோ ஆயிடுறான், அந்த பார்டர் லைன் சைக்கோவாக மாறிடுறான். ஸோ அதனால் எக்காரணத்துக்கு கொண்டும், ஏன்னா இந்த சினிமா படங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 10 வருஷம் வந்து அது ப்ராப்பர் அஜெண்டா தான். இங்கே வந்து குடி பெருகணும் அப்படின்னு நினச்சி அஜெண்டா பண்ணதான். ப்ராப்பராக இந்த பார் சாங் வச்சு குடியை கொண்டு போய் ப்ரொமோட் பண்ணி தள்ளுச்சு சினிமாவுக்கும் இது மிகப்பெரிய பங்கு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ ஒரு 20 வயசு 25 வயசு நீங்கள் தான் முதல் தலைமுறை சம்பாரித்து உங்கள் குடும்பத்தை முன்னேற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா, குடியை யோசிச்சிடாதீங்க. குடியும் சரி, சிகரெட்டும் சரி, ரெண்டுமே. ஏன்னா நீங்கள் 35 வயசு திரும்பி பார்க்கும்போது நீங்கள் கெரியரில் இருந்திருப்பீங்க, அதே வேலையில். குடியினால் வந்து வேலையெல்லாம் போயிருக்காது, ஓகே, நைட் குடிக்கிறீங்க, தூங்குறீங்க. ஆனால் ஒரு 10% தான் வாழ்க்கை இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அதே உங்கள் வயசில் இருக்கிற ஒரு பையன் வந்து குடிக்காமல், தம் அடிக்காமல், ஜஸ்ட் வாழ்க்கையில் பேசிக்காக ஃபோக்கஸ் பண்ண ஒரு பையன் உங்களை விட 10 மடங்கு நிற்பான். ஏன்னா அவன் மூளையை வந்து கெடுத்துக்கிறது இல்லை, சிந்தனை திறனை கெடுத்துக்கிறது இல்லை. குடி சிந்தனை திறனை வந்து உங்களுக்கு கம்மியாக்கிடும். மூளையை வந்து ஃபஸ்ட்டு மழுங்கடிக்கிறது மூளையை தான். மிகப்பெரிய பில்லியனர்ஸ்லாம் இந்த பாட்காஸ்ட்டில் சொல்கிறது என்னென்னா, மூளையை மழுங்கடிக்கிற ஒரு சின்ன விஷயத்தை கூட நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுல அவன் தெளிவாக இருக்கிறான். ஆனாகப்பட்ட அவ்வளோ பெரிய அமெரிக்கன் பிரசிடென்ட் குடிக்கிறதில்ல, ஒரு சிப்பு கூட இது வரைக்கும் குடித்ததில்லை அப்படிங்கிறாரு. நீ பல கோடீஸ்வரர்கள் நீங்கள் எடுத்துக்கங்க, குடியை தொடர்றது கூட கிடையாது. அப்போ அவங்களுக்கெல்லாம் தெரியுது இது வந்து ஒரு பெரிய டீமன் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இது மூலமாக சொல்ல வர கருத்து அப்படிங்கிறது சயின்டிஃபிக்கலாகவும் நீங்கள் எப்படி எடுத்து பார்த்தீங்கன்னாலும் குடி உங்களுக்கு நல்லது கிடையாது. தயவு செய்து நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா நீங்கள் பெரிய கம்பரசூத்திரம், பெரிய ஃபார்முலெல்லாம் கற்றுக்க வேண்டியதில்லை. குடி, சிகரெட் இதெல்லாம் 20 to 30 வயசுக்குள்ளே அவாய்ட் பண்ணி மறந்துட்டிங்கனாலே முடிஞ்சுதுங்க. நீங்கள் 40-45 வயசில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருவீங்க, ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கும். அண்ட் இன்னொன்று, நாம் குடிக்கிறப்பங்க, நான் குடித்தப்போ நான் சொல்கிறேன், இப்போ நாம் குடிக்கிறப்ப என்னென்னா, நம்மளுக்கு மட்டும் நாம் என்னென்னா சுற்றி இருக்கிறவங்களாம் ஹாப்பியாக வச்சுருக்க மாதிரி நினச்சிக்குவோம். ஆக்சுவலாக நிறைய பேர் இரிட்டேட் பண்ணுவோம். நம்மளோட சோஷியல் அந்த இமேஜ் அப்படிங்கிறது அப்படியே எரோடாக ஆரம்பிச்சிடும். ஒரு பாயிண்டில் பின்னாடி பேச ஆரம்பிச்சிருவாங்க உங்களை பற்றி, அவ்வளோதான். பேச ஆரம்பிச்சிருவாங்க, முடிஞ்சுது, அவ்வளோதான். ஸோ தயவுசெய்து இந்த ரோபோ சங்கர் இறப்பு மூலமாக இந்த ஒரு மெசேஜை இப்போ நான் சொல்கிறேன்னு எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட் ஒரு ரிமைண்டராக எடுத்துகிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிவிட்டு, குடிச்சிங்கன்னா தயவுசெய்து மெதுவாக விட்டு ஸ்டாப் பண்ணுங்கள், ப்ளீஸ். அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.